ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவு வாடி நின்றதாம் கொக்கு. இது ஒரு பழமொழி, அப்படிதானே? இதுக்கு யாராவது ஆன்சர் சொல்லலாமா? இது என்ன, இதோட மீனிங் என்னன்னு சொல்லலாமா? அப்படியே பக்கத்தில் பாஸ் பண்ணுங்க. ஐயோ, இதுக்கு ஆன்சர் இது கிடையாது. சரி, உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஓடுமீன் ஓட எல்லா வாய்ப்புகளும் இல்லை, வாய்ப்புகளை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம். உருமீன் வருமளவு, உங்களுக்கான பொருத்தமான வேலை, உங்களுக்கான பொருத்தமான வாழ்க்கை துணை, உங்களுக்கு பொருத்தமான கல்வி, உங்களுக்கு பொருத்தமான சூழல், இதெல்லாம் வரும்போது பொருத்தமான வரும்போது அதை கொக்கு செலக்ட் பண்ணிக்கிறோம். நல்ல மீனாக வரும்போது கொக்கு சாப்பிட்டுக்கிறோம். அந்த மாதிரி நமக்கான சூழல் வரும்போது அந்த சூழலை நாம் என்ன செய்வோம்? தேர்ந்தெடுத்துக்கிறோம். அப்படிங்கிறது தான் முதல் பழமொழி. ரெண்டாவது பழமொழி என்ன சொல்லுது அப்படின்னா, கடல் வத்தி மீன் தின்ன எண்ணி உடல் வத்தி செத்ததாம் கொக்கு. ஸோ இதில் ஒரு கொக்கு என்ன பண்ணியிருக்கு, இந்த கடல் வத்தினோம், கடலுக்குள்ள நிறைய மீன் இருக்குது, இதை நம்ம மீன் பிடிச்சி சாப்பிடலாம்னு சொல்லி கரையில் உட்காந்துட்டே இருந்திருக்குது. கடல் வத்தலை, அதோட குடல் வத்தி செத்து போச்சான். அப்போ பழமொழியில் என்ன சொல்கிறாங்க, சரியான வாய்ப்பு வர்ற வரைக்கும் காத்திரு. ரெண்டாவது பழமொழியில் என்ன சொல்கிறாங்க, காத்துக்கிட்டே இருக்காத. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா, எது வரைக்கும் காத்திருக்கணும், அப்படிதானே? அந்த எது வரைக்கும் காத்திருக்கணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அந்த முடிவு தான் நீங்க உங்க வாழ்க்கையில வெற்றியாளரா இல்ல தொடர்ச்சியா வெற்றி பெற ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தராங்கிறத முடிவு பண்ணும். சரியான முடிவு அந்த புள்ளியில தான் எடுக்கணும். அதை எப்போ எடுக்க முடியும்? பழமொழி புரிஞ்சுச்சா? ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங்கிறது புரிஞ்சது தானே? சரி, என்னத்தையோ பேசிட்டு போ அப்படிங்கிறீங்களா? ஸோ சரியான நேரத்தில் எடுக்கக்கூடிய சரியான முடிவு மட்டும்தான் உங்களை தொடர்ச்சியாக வெற்றியாளராக வைத்திருக்கும். அந்த முடிவு எப்போ எடுக்க முடியும் அப்படின்னா, நல்ல மனநிலை இருக்கும்போது மட்டும்தான் எடுக்க முடியும்.